வணக்கம். இந்த தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல ஒவ்வொருத்தரும் பண்ற காமெடிய பார்த்தா அழுவுறதா, சிரிக்கிறதான்னே தெரியலைங்க. இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து விஜய் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீரா 1 பவுன் மோதிரம் போடுறாராங்க. எப்படி போடுவாருன்னு தெரியல. தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு. கேஜிஎஃப் தங்க சுரங்கம் வேற மூடிட்டாங்க. இவர் எதனா பனையூர்ல புதுசா தோண்டி வச்சுக்கிறாரா தெரியல. எப்படி சாத்தியம்னே தெரியல. இதில வேற வெல்கம் கிட் வேற குடுக்க போறாராம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு. சரி குடுத்தா நல்லது தான். தங்கம் எப்படி குடுப்பாருன்னு தெரியல. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாம். இது புது கதையா இருக்குது. அத விட மோசம் வந்து இப்ப லோக்கல் பஸ்ல பெண்களுக்கு ஃப்ரீ. ஆனா இவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ஃப்ரீயாம். இது எப்படிங்க முடியும்? ஏற்கனவே போக்குவரத்து கழகம் லட்சக்கணக்கான கோடி கடன்ல இருக்குது. மின்சாரத்துறையும் லட்சக்கணக்கான கோடி கடன்ல இருக்குது. ஏதோ சமாளிச்சு ஒப்பேத்தின்னு வராங்க. பொருளாதாரம் என்னன்னே தெரியாம அறிக்கை விடுறாங்களா என்னன்னு தெரியல. எடப்பாடி வந்து ஆண்களுக்கும் இலவசம் பஸ்ஸுன்னாரு. போக்குவரத்து கழகத்த மூடிருவாங்க போல இருக்குதே. இன்னும் பல விஷயங்கள் இப்படி தான் போகுது. இலவசங்கள் வந்து தேவையானவன் கை தூக்கி விடுற அளவுக்கு கொஞ்சமா இருக்கிறது நல்லது. அதிகமா போச்சுன்னா, அதே வந்து கவர்மெண்ட்டே கவுத்து விட்டுரும். அது இந்த பொருளாதார நிபுணர்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. இன்னும் தேர்தல் கிட்ட வர வர என்னென்ன காமெடி பண்ண போறாங்களோ தெரியல. கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணாம விடமாட்டாங்க போல இருக்கு. இத வந்து இலவசங்கள எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பா போயிரும். அதனால இது கவனம் தேவ. வந்து இப்போ நிதி நிலைமை வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி வந்த உடனே உயர்த்த தான் போறாங்க. அந்த மாரி நிதி நிலைமை இருக்கு. வருஷம் 35,000 கோடி கடன் வட்டி மட்டும் கட்டுறாங்க. 10,00,000 கோடி கடன்கிற கவர்மெண்ட்ட எத நம்பி இப்படி அவுத்து விடுறாங்கன்னு தெரியல. இது வந்து மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம். ரிசர்வ் பேங்க் கையில வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியலப்பா. அரசுனா என்ன இவங்க நோட் அடிச்சுப்பாங்களா? மாநில அரசுக்கு அந்த பவர் இல்லைன்னா யாரும் எடுத்து சொல்லுங்க. தங்க சுரங்கம் வச்சிருந்தா தான் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேத்த முடியும்.